அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு குருகுலத்தில் ஒரு சிஷ்யன் உட்காந்து 3 நாளாக அழுதுகிட்டே இருந்தானா. அந்த குருகுலத்தினுடைய தலைமை குருவானவர் 3 நாளாக அவனை கண்டுக்கவே இல்லையா. 3ஆம் நாள் அந்த சீடன் குருவிடத்தில், குருவை 3 நாளாக அழுதுகிட்டு இருக்கேனே, என்னை கண்டுக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்ட நேரத்தில், எதற்காக நீ அழுகிறாய் என்று அவர் கேட்டாராம். அதற்கு அவன் பதில் சொன்னானா, 3 நாளைக்கு முன்னால் வந்த புதிய சீடன் ஒருவன் என்னை பார்த்து முட்டாள் என்று சொல்லிவிட்டான். அதனால் எனக்கு மனசு வேதனையாக இருக்குது. என்னை பார்த்து அவன் எப்படி முட்டாளுன்னு சொல்ல முடியும்? 10 ஆண்டுகள் இந்த குருகுலத்தில் இருக்கேன், எவ்வளவு நல்லது செஞ்சுருப்பேன், எவ்வளவு அரும்பெரும் காரியங்களாக நான் செஞ்சுருப்பேன், என்னை பார்த்து முட்டாளுன்னு சொல்லிட்டான் அப்படின்னு அந்த சீடன் சொன்னானா. அந்த குருவானவர், ஆமாம் நீ முட்டாள் தான், அதில் என்ன சந்தேகம்னு கேட்டாராம். உடனே சீடனுக்கு இன்னும் கோபம், நீங்களுமா என்ன முட்டாள்னு சொல்கிறீங்க, நான் எவ்வளவு நல்லவன், நான் எவ்வளவு நல்ல வேலையெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த குருவானவர் சொன்னாராம், 10 ஆண்டுகள் நீ இந்த குருகுலத்தில் இருக்கிற, எனக்கு பிறகு அடுத்த இந்த குருகுலத்தினுடைய தலைவர் என்று உன்னைத்தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. 10 ஆண்டு உன்னோடு வாழ்ந்த நாங்கள் சொல்லுவதை நீ மனதில் கொள்ளாமல் 3 நாளைக்கு முன்னால் வந்த ஒருவர் சொன்னதை மனதில் வைத்து கொண்டு அழுகிறாய் என்றால் நீ நிச்சயமாக முட்டாள்தான் அப்படின்னு சொன்னாராம். அன்பு மிக்கவர்களே, இந்த வாழ்க்கையில் நம்மை பெற்றவர்கள், நம்முடைய உறவுகள் அல்லது நம்மோடு உடன் பயணிப்பவர்களுக்கு நம்மை பற்றி தெரியும். சில நேரங்களில் சில காலங்களில் நம்மோடு இருந்தவர்கள் நம்மை பற்றி கூறுகிற வார்த்தைகளுக்கு உயர்வான மதிப்பை கொடுத்து அதனால் மன உளைச்சலில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நமக்கு முக்கியம் இல்லாதவர்களுடைய விமர்சனங்களை மனதில் போட்டு குழப்பாமல் மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.